கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீதி தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீதி தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னில் பறக்க நேசருக்காய் சேமித்திடுவேன். நேசத்தோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம்பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம்பிடித்தார். கர்த்தருக்கு காட்டிருந்தோள் கண்டு போக பறந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகு போல பறந்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் தொலைவிடாமல் ஆட்டு மந்தை முதலாலும். அத்திமரம் தொலைவிடாமல் ஆட்டு மந்தை முதலாலும். காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டினால் தேற்றுகிறவரே, गीतों से तसल्ली करने वाले, உங்கள் சமூகத்தில் எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறீரே. आपके चरणों पर समुख पर हमारे आंसुओं की हिसाब रखे हैं. எங்கள் நிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீரா. हमारी निंदा को आप जानते हैं. விடுதலை தருவீர் என்று சொல்கிறீரே. आप छुटकारा दूंगा कर कर कहे हैं. நீர் உண்மை உள்ளவர். आप सच्चा प्रभु हैं. நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தால் हमारे अंदर सच्चाई न रहे तो भी கரவலாடு போல நடத்துகிறீரையா. हमें सीधा चलाने वाले हैं. இந்த நாளில் என்னால் பேச முடியாது. इस दिनों में मुझसे बातें करने नहीं होगा. நீங்க தான் பேசணும். आप ही को बात ना करना, बातें करना है. आप ही को बातें करना है प्रभु. பேசும் தெய்வம். आप बातें करने वाला प्रभु. பேசுகிறவராயிருக்கிறீர். आप बातें करने वाले हैं. ஒருவரே நீர் பெருமையான புத்தகம். आप किसी को भी काली हाथ नहीं भेजोगे. நாங்கள் முதல் தரமானவர்களாக இருக்க வேண்டும். हमें पहला वट रहना है. இங்கு வருகிற ஒருவரும் அப்படி ஆழ்த்து பார்த்தா இருக்கவே கூடாது. यहाँ आने वाले आलतू फालतू नहीं रहना चाहिए. நாங்கள் முதல் தரமானவர்களாக இருக்க வேண்டும்.
हमें पहला वट रहना चाहिए। அதுக்காக நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மீண்டுமா எங்களை உம்முடைய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்திருக்கிறீர். आप अपने लघु क्रूस में जो बहा हुआ लहू से हमें सत्य ठहरा है। ஹalleluya 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 நீர் விசாரித்து அனுப்புகிற தேவன். आप पूछताछ करने कर भेजते நீர் हैं। கண்ணீரை காண்கிற தேவன். आप आंसू को देखता प्रभु। நீர் பதில் தருகிற தேவன். आप उत्तर देने वाले हैं। உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. आपकी दया के लिए अंत नहीं है, நாங்க மாத்திரம் உங்க வசனத்துக்கு பயந்து நடக்கணும். लेकिन हमें सिर्फ आपके वचन को डरना है। வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். वचन जो कहती है उसके अनुसार चलना चाहिए। நீ பேசணும். आप बातें कीजिए, என்னுடைய ஆளுகைக்கு ஒப்பேற்கிறோம். आत्मा के हाथों में सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते हैं। யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். आप सभी को यीशु मसीह के नाम से बधाई। நிறைய பேர் நம்ம ஆண்டவர் சமூகத்துல வேண்டிக்கிட்டே இருப்போம். देखिए कई लोग परमेश्वर के समूह पर विनती करते हैं। அழுதுட்டே தான் இருந்தேன். देखिए एक हफ्ता में रोती ही रही। எப்பக்கத்தில் வருகிற போன் கண்ணீரின் போன் தான். जो भी फोन आती है आंसू भरा हुआ फोन निकलती है। அப்போ ஆண்டவர் வசனம் எனக்கும் உங்களுக்கும் தந்தது. परमेश्वर मेरे लिए और आपके लिए दिया हुआ वचन, பலம் கொண்டு திடமனதாயிரு. हिवाए बांधकर डाटस रहना। நம்ம வேதத்துல வேத படம் வாசிக்க கேட்டோம். देखिए हम पवित्र शास्त्र को पढ़े थे अभी। மோசே இறந்து போயிட்டாங்க. देखिए मूसा गुजर चुका। யோசுவாக்கு என்ன செய்ததுன்னே தெரியல. देखिए यहोशुआ नहीं जानता है क्या करना है कर। எல்லாருக்கும் கேக்குதா? सभी को सुनाई दे रहा है। அல்லேலூயா அல்லேலூயா। அப்போ மோசே நொந்து போன இருதயத்தை தேவன் கண்டார். मूसा का टूटा हुआ हृदय को நொறுங்கி நொறுங்கி நொந்துன்னு நான் சொன்னேன். நொறுங்கு நொந்து எல்லாம் ஒண்ணுதான். मूसा का क्या योशुआ का யோசுவா இருதயம். योशुआ का हृदय टूटा हुआ और दुख से भरा हुआ था। அதனால அவர் சொல்றாரு, इसके लिए वो कहता है நான் மோசே கூட இந்த மாதிரி உன் கூட இருப்பேன். जैसा मैं मूसा का संग रहा था वैसा तेरा संग भी रहूंगा कर कर। ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம். दूसरा वचन को पढ़िए। என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஒரு பொறுப்பு யோசுவாவுக்கு தேடி வருது. देखिए एक कार्य योशुआ को ढूंढ कर आ रहा है। யோசுவா தேடி போகல. योशुआ इसे ढूंढ कर नहीं அதை गया, நினைச்சு பார்க்கல. वो इसके बारे में नहीं भी இந்த सोचा। அடங்காத முரட்டாட்டம் முடித்த ஜனங்கள் நிறைய நம்பர், எத்தனையோ லட்சம், 6 லட்சம் புருஷர் மாத்திரம். देखिए लगभग 6 लाख पुरुष वे हटीले गर्दन के लोग के बीच में। பெண்கள் வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. देखिए महिला और जवान कई थे। இவங்களை நான் என்ன செய்ய முடியும்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருந்தார். ये सोच रहे थे योशुआ इनके साथ मैं क्या कर पाऊंगा। நான் மோசேக்கு சொன்ன அடுத்த வசனம் வாசிக்கலாம். दूसरा वचन पढ़िए। तीसरा, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னதில்லை, எனக்கும் உங்களுக்கும் சொல்றாரு. ये केवल योशुआ के लिए नहीं मेरे लिए और आपके लिए कहा हुआ वचन है। நமக்கேன்னு அவர் பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. देखिए परमेश्वर हमारे लिए ये लिख कर छोड़े हैं। இந்த வேத புத்தகத்துல நமக்குன்னு பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. देखिए पवित्र शास्त्र में हमारे लिए परमेश्वर ये लिख कर छोड़े हैं। அது உரிமையாக்கி கொள்வது நமது கரத்துல இருக்கு. उसे अपनाना हमारे हाथों में है। யோசுவாவுக்கு இந்த பதவி பிடிக்கல. योशुआ को ये पद न पसंद था। அவர் சமூகத்தை மாத்திரம் அவர் நேசிச்சாரு. केवल परमेश्वर की समूह को ही वो चाहत रखते थे। ஆனா இப்போ பெரிய பொறுப்பு வந்திருக்கு. देखिए एक बड़े कार्य उनके पास, बड़े पद उनके पास आया है। அதுதான் சொல்றாரு, எல்லைகள், இஸ்ரவேல் எல்லைகளை அவர் குறித்து சொல்கிறார். इजराइल की सीमाओं के बारे में वो बताता है। அதனாலதான் இஸ்ரேல் எங்களுக்கு எழுதியிருக்க பூர்வ பூமியை நாங்க தரமாட்டோம்னு சொல்றாங்க. इजराइल इसके लिए आज हमारे लिए लिखा हुआ उस भूमि को हम नहीं देंगे कर இப்போ कर। ஆண்டவர் அவர் தேற்றுகிறாரு. अभी परमेश्वर उन्हें तसल्ली करते हैं। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருத்தர் உன்னை எதிர்த்து நிக்க முடியாது. जब तक तू जीवन है तेरे सामने कोई भी नहीं खड़ा रह அந்த पाएगा। வசனத்துல சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு
முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. जब तक तू जीवित है तेरे सामने कोई भी खड़ा रह न पाएगा. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். जैसा मैं मूसा का संग था वैसा तेरे संग भी रहूंगा कर உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. तुझे नहीं त्यागूंगा और तुझे नहीं छोड़ूंगा, धोखा भी नहीं दूंगा. அன்னைக்கு யோசுவாக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கடந்து வருகிறது. उस दिन यहोशू के पास बताया हुआ इस वचन आज मेरे सामने और आपके सामने आ रहा है. பேதுரு சொல்றாரு கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருங்கள். पतरस ऐसे कहते हैं कि परमेश्वर के हाथों पर डककर रहो कर வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கவனிக்கணும். देखिए वचन जो कहती है उसे हमें ध्यान लगाना चाहिए. வசனம் சொல்லுது யோசுவாக்கு பலம் கொண்டு திடமனதாயிரு. लेकिन यहाँ योशुआ के लिए वचन कहता है कि उठ और कमर बांध और पूरे निडर से खड़े होकर कर कहाँ है. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு इस जन के पिताओं के लिए நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை जो भी मैंने आज्ञा कर दूंगा कर कहा था நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். तू इन्हीं लिए बटोरेगा. அப்போ இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களுக்கு எல்லாமே நீ பங்கிடுவ. देखिए इस वचन में कहता है कि प्रभु जी की इस प्रजा के लिए तुझे ही करना पड़ेगा. அதுக்கு நீ கவலைப்படாத. उसके लिए तू चिंता मत उठाना. பலம் கொண்டு திடமனதாரு. तू डाटस बांधकर हिवाई बांधना. கூட இருக்காரு. मैं तेरा संग हूँ कर பிறகு அவர் சொல்றாரு फिर परमेश्वर कहते हैं 7ஆம் வசனம் வாசிமா. 7वां वचन को पढ़िए. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு பலம் கொண்டு திடமனதா இருக்கணும்? किसके लिए डाटस बांधना कर लिखा है? கர்த்தருடைய வசனத்துக்கு கை கொள்வதற்கு பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். परमेश्वर की वचन की आज्ञा पालन करने के लिए डाटस बांधना है. இரவு பகல் அதை தியானிக்கணும். रात और दिन उसे ध्यान करना है. அப்போ நீ வழியை வாக்கிய பண்ணுவாய். तब तेरा काम सफल होगा அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். और तू बुद्धिमान ही ठहरेगा. அப்போ வசனம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஒன்னையும் சுதந்திரிக்க முடியாது. यदि वचन को अपना ना पाएंगे तो हम कुछ भी नहीं पाएंगे. மறுபடியும் சொல்றாரு அவர், वापस कहते हैं நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? मैं तुझे आज्ञा नहीं दिया क्या? பலம் கொண்டு திடமனதாரு. डाटस बांधकर हिवाई बांधना. போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். जहाँ कहाँ तू जाएगा तेरा परमेश्वर तेरा संग है कर நிறைய விஷயம் நம்மளை வேதனைப்படுத்துது. देखिए कई कार्य हमें दुख पहुंचाती है. நிறைய காரியம் வேதனைப்படுத்துது. कई कार्य हमें वेदना देती है. ஆனா நம்ம வேதத்தை தியானிக்க அவருடைய வார்த்தையின் வல்லமை இருக்குது அதுல. देखिए हम वचन को जितना जांचेंगे उतना परमेश्वर की महान कार्य उसमें है. ஆண்டவர் யோசுவாக்கு சொல்றாரு, நீ இரவும் பகலும் தியானிச்சிட்டு இரு. परमेश्वर योशुआ से कहता है कि रात दिन उसे ध्यान करना. அப்போ நம்ம தியானம் பண்ணுகிறது முக்கியமான காரியம். देखिए ध्यान करना अहम बात है. எதுக்கு தியானம் பண்ணணும்? किसके लिए ध्यान करना அந்த चाहिए? வார்த்தையின் வல்லமை இருக்குது. उस वचन पर सामर्थ्य है. அவர் சொன்னா மரித்தவன் உயிர்ப்பார். वो वचन कहेगा तो जो भी मुर्दा है वो जी उठेगा. அவர் சொல்லுக்கு கடல் அடங்கியது. उसकी शब्द में समुद्र साफ रही थी. புயல் அமர்ந்தது. तूफान थमा था. நோய் தீர்ந்தது. बीमारी चंगा हुआ பேய் பறந்தது. और शैतान दूर हुआ. அப்ப வசனத்தை தியானிக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை இருக்குது. वचन को जाते समय वचन की सामर्थ्य उस पर आएगा. நம்ம விசுவாசம் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்காரு. विश्वास की जीवन जिताने के लिए परमेश्वर हमें बुलाए हैं. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. विश्वासத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. அதாவது நம்ம கனி தரணும்னா देखिए हमें फल देना है तो விசுவாச பாதை லேசான பாதை இல்ல. विश्वास की रास्ता आसान नहीं है. அது வீர பாதை. वो वीर की அது रास्ता है. கோழைகளுக்குள்ள பாதை இல்லை. वो कायर की रास्ता அது नहीं है. வீர பாதை. वो वीरों की रास्ता है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வீர பாதையில நம்ம நடக்கணும்னா उस वीर
वीरों की रास्ते पर चलना है तो வசனத்தை தியானம் பண்ணாதான் நமக்கு தெரியும். वचन को जानेंगे तो ही हमें मालूम पड़ेगा। இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்திருக்கேன். परमेश्वर ने कहा कि इस प्रजा के बीच में मैं तुझे उन्नति दिया हूँ। இந்த யோர்தானை நீங்க கடக்கணும். इस एर्दान को तुम्हें पार करना है। அப்போ யோர்தானை கடக்கணும்னு சொன்னா என்னால முடியுமா, உங்களால முடியுமா? इस एर्दान को पार करना हो तो मुझसे नहीं होगा और आपसे भी नहीं होगा। நம்மளுடைய பிரச்சனை யோர்தான் மாதிரி அது பிரவாகித்து வருகிறது. देखिए हमारी समस्या यर्दन के समान बहती है। ஆண்டவர் சொன்னார், நீ யோர்தானை கடந்து இந்த ஜனங்களை கூட்டிட்டு போ. देखिए परमेश्वर यहाँ कहते हैं कि एर्दान को पार कर कर इस प्रजा को लेकर जाना। பிரச்சனைகள் இன்னைக்கு நமக்கு யோர்தான் போல இருக்கலாம். देखिए आज हमारी समस्या एर्दन की समान हो सकता है, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். उसे स्वीकार करना है। ஏற்றுக்கொள்ளல. அந்த 40 வருஷம் இந்த ஜனங்கள் முரட்டட்டமா ஏற்றுக்கொள்ளல. देखिए 40 सालों तक ये हटीली गर्दन वाले अपनाए नहीं। ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் 3 நாள் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. देखिए 3 दिन ये नहीं स्वीकार किए क्योंकि 3 दिन उनके लिए पानी और भोजन नहीं था। எப்படி பொறுத்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். देखिए हमें सोचना चाहिए कि ये कैसे सब्र कर पाएंगे। காலேப் யோசுவாவும் காத்திருந்தாங்களே. लेकिन कालेब और योशुआ सब्र किए थे। அவங்க கலகம் பண்ணினாங்க. लेकिन दूसरे लोग वो झगड़ा करने लगे। என்னே மீன் இல்ல, கீரை இல்ல, வெங்காயம் இல்ல, வெள்ளைப்பூடி இல்லன்னு முறுமுறுத்தாங்க. देखिए वो गुड़गुड़ाने लगे, कांदा नहीं, प्याज नहीं, हरी सब्जी नहीं है कर गुड़गुड़ाने लगे, पानी नहीं। சரிதான். वो जो गुड़गुड़ाए थे वो ठीक था। நம்ம தலைக்கு மேல வெள்ளை இருக்குது. देखिए हमारे सर के ऊपर बाढ़ है, நம்ம அப்பா பார்க்காரு. लेकिन हमारे पिता की नजर उस पर है। அவர் கண்ணின் மணி போல காக்காரு. हमें आंखों की पुतली के समान संभालते हैं। அழைச்சாரு, अब्राहम को बुलाए थे, அவருக்கு ஏத்து நிக்க முடியல. कोई प्रजा उनके सामने नहीं खड़ा रहने पाया। வழியெல்லாம் தீமைகள். देखिए रास्ता पर बुराई, ஒன்றும் ஆபிரகாமை சேதப்படுத்த முடியலையே. कुछ भी कार्य उन्हें चोट नहीं पहुंचाए। என்னன்னு கேட்காம வந்தாரு. क्योंकि वो उत्तर नहीं पूछे, क्यों कर परमेश्वर को बुलाते आने लगे। அவர் சொன்ன பாதையில அழைச்சுக்காங்க, அதே கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. देखिए जहाँ परमेश्वर उन्हें बुलाए थे उसी रास्ते पर कानान देश को परमेश्वर उन्हें बुलाकर लेकर आए। உங்க பிதாக்களுக்கு சொன்னபடி பிதாக்களுக்கு சொன்னாரு, ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, இந்த பூமியெல்லாம் உன் சந்ததிக்குன்னு சொன்னாரு. देखिए वो पूर्वकों को कहने लगे कि ये पूरी संसार तुम्हें दूंगा, वैसे अब्राहम को भी शपथ खाने लगे। அப்போ அவங்க எகிப்துல இருந்து வந்தவங்க பூரா செத்து போயிட்டாங்க. देखिए जो भी लोग मिस्र से आए थे वो सब मर मिटे, அவங்களுக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தது. उन्हें खतना भी किया गया था। இப்போ அவங்க இறந்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யோசுவா சொல்றாரு. देखिए वो लोग मरने के बाद उनके संतान उनके बच्चों के लिए योशुआ कहते हैं। ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு, परमेश्वर योशुआ को बताने के लिए बात कहा, இந்த ஜனங்களுக்கு நான் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிட்டு கொடு। इस प्रजा के लिए जो मैं उनके पूर्वजों को आज्ञा दिया था तू बटोरना। அல்லேலூயா அல்லேலூயா। அப்போ இந்த ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுன்னு சொல்லியிருக்காரு. देखिए इस प्रजा को तू बटोरना कर कहाँ है, அவரால் முடியாது, योशुआ से नहीं होगा। அதனால தான் யோசுவாட்ட சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன்। इसलिए योशुआ से कहा कि मैं तेरा संग रहूंगा। அப்போ நம்ம கூட இருந்தா यदि हमारे संग रहे तो நம்ம செய்ய போறதில்ல, அவர் செய்வார்। हम नहीं करेंगे लेकिन परमेश्वर खुद நம்ம करेंगे, மூலமா அவர் செய்வார்। हमारा द्वारा करेंगे। அப்ப அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கு। देखिए उसके वचन के लिए इतना सामर्थ्य है। யோர்தானை கடக்கணும், एर्दान को पार करना है। யோசுவா சொல்றாரு, योशुआ कहते हैं 1:11 पहला अध्याय 11 वचन, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா। இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு நீங்க அற்புதங்களை காண்பீர்கள்னு சொல்றாரு। देखिए यहाँ लिखा है कि आज पवित्र कर लो, अगले दिन अद्भुत कार्य को देखोगे। எப்படி கர்த்தர் காத்திருந்து தாழ்மைப்பட்டு இருக்காங்க। देखिए उसके आगे पालन कर परमेश्वर के अंदर दीन होकर रहते हैं। அப்போ இந்த யோர்தான் கடக்க முடியாது। देखिए
यर्दन को ये पार नहीं कर पाएंगे। ஆனா இந்த யோர்தான் கடக்கணும்னு சொன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். देखिए यर्दन को पार उतरना है तो परमेश्वर उनके संग रहना நம்ம चाहिए। வாழ்க்கையில ஒரு யோர்தானுக்கு நம்ம கலங்க தேவையில்லை. देखिए हमारी जिंदगी पर जो भी यर्दान है उससे चिंतित ना होना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்போ யோர்தானை கடக்கணும்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? देखिए यर्दान को पार उतरना है को परमेश्वर की वचन क्या कहती है। ஆசாரியர்கள் முன்னால போறாங்க. देखिए याजक पहले जाते हैं, அவங்க அந்த யோர்தான்ல கால் மிதிச்ச உடனே यर्दन पे पैर रखते ही யோர்தான் பின்னிட்டு திரும்புது. यर्दन पीछे मुड़ती है। நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். हम सब याजक हैं, நம்ம எல்லாருமே ராஜாக்கள். हम सभी राजाएं हैं। நம்முடைய சூழ்நிலை நமக்கு வருத்தம் படலாம். देखिए हमारी परिस्थिति हमें चोट पहुंचा அது सकती है, முடிவு கிடையாது. वो अंत नहीं है। நம்மை ஆசீர்வதிக்க யாரும் தடை பண்ண முடியாது. हमारी आशीष को कोई भी रुका नहीं இப்படி सकते ஒரு हैं। விசுவாசம் நமக்கு வேணும். ऐसे विश्वास हमारे நம்ம अंदर நிச்சயம் चाहिए। மாற்றுவாரு. हमारी निंदा को परमेश्वर जरूर बदलेंगे। ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, देखिए शाद्राक मेशक आबेदनेगो ऐसे कहने लगे ராஜா முன்பாக. राजा के सम्मुख। அந்த ராஜா அவ்வளவு பயங்கரமானவன். देखिए वो राजा इतना भयानक था। அக்னி சூளை எரிஞ்சிட்டு இருக்கு. देखिए अग्नि वहाँ पूरा जल रही है, இவங்களை தூக்கி போட போறாங்க. इन्हें उठाकर उस अग्नि में डालने वाले हैं। அவங்களுக்கு எவ்வளவு தைரியம். देखिए उसके अंदर इतना धैर्य था। உங்கள் தேவன் ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. देखिए हमारे परमेश्वर हमें छुड़ाएंगे। அவர் ரட்சிக்காட்டாலும் நாங்க உன் தேவனை நாங்க ஆராதிக்க மாட்டோம். देखिए यदि हमारे परमेश्वर नहीं छुड़ाएंगे तो भी आपकी परमेश्वर का हम आराधना नहीं करेंगे। எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுகிறேன். நம்ம சூழ்நிலைகள் நம்ம நினைச்சபடி நடக்காது. देखिए हमारी परिस्थिति हमारे बात में नहीं आती है। வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவர் சமாதானம் தராம நமக்கு சமாதானம் வராது. देखिए घर पर भी देखिए बाहर भी देखिए, यदि परमेश्वर हमें शांति नहीं देंगे तो शांति नहीं होगा। நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். परमेश्वर को धन्यवाद चढ़ाना நம்ம चाहिए। மோசமான சூழ்நிலையில இந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்லணும். हमारी बुरी परिस्थिति में परमेश्वर को धन्यवाद देना चाहिए। அவர் நம்ம நினைவா இருக்கிறார். परमेश्वर हमारी सोच में है, அவர் நம்ம நினைவா இருக்காரு. वह हमारी सोच पर है। நம்ம எவ்வளவு மோசமானவங்க, देखिए हम कितना बुरा व्यक्ति है, நம்ம நினைவா இருக்காரு. लेकिन परमेश्वर हमारी सोच में है। எவ்வளவோ சொல்லி அவங்க அற்புதம் அடையாளம் கண்டாலும் அவங்க மனம் திரும்பல. देखिए वो कितने भी अद्भुत चमत्कार देखे थे लेकिन वो नहीं मन फिरे। ஆனா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். देखिए अब्राहम को जो भी वाचा दिया था वो परमेश्वर पूरा किए, அது யோசுவா மூலம் जो நிறைவேற்றினார். योशुआ द्वारा पूरा होती है। அப்போ யோர்தானை கடந்துட்டாங்க. यरदान को पार उतरे। கல்ல இதெல்லாமோ சொன்னாங்க, ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. देखिए कई कार्यों को परमेश्वर यहाँ बताए थे लेकिन वो समय नहीं है। யோர்தான் நடுவில் இருந்து 7 கல் எடுத்து அந்த எங்கன ஆசாரி இருந்தாங்களோ அங்க 7 கல் வைக்கணும். देखिए 7 पत्थर को जहाँ याजक खड़े थे वहाँ रखना है। கடந்து வந்த பாதையில நம்ம யோர்தானை கடந்துட்டோம், வந்ததுக்கு 7 கல் வைக்கணும். यरदान को पार कर आए थे इसलिए वापस 7 पत्थरों को रखना चाहिए। அப்போ இது ஏன்னு கேட்டா உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். यदि हम तुम्हारे बच्चे पूछेंगे किस कारण कर रहे हैं कि तो अपने बच्चे को सिखा कर देना है। என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். मैं अपने बच्चे को सिखा कर दी हूँ। நம்மையும் சிறியவர்கள் நம்ம அசட்ட பண்ணுதாங்க. देखिए हमसे छोटे लोग छोटी उम्र को हमें तुच्छ मानते हैं। தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். दीन रहने के लिए सीख लो, कोमल रहने के लिए நான் सीख लो। நல்லவ கிடையாது. मैं अच्छी व्यक्ति नहीं அந்த हूँ, 7 பிள்ளைகளும் என் பக்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு நான் ஆண்டவரை பற்றி நான் சொல்லி கொடுப்பேன். लेकिन मैं हमारे 7 बच्चे को यहाँ वहाँ रखकर मैं परमेश्वर की वचन को सिखा कर दी थी। மனிதர்கள் நம்மிடம் நடந்து கொள்கிறதை மனதார மன்னிக்கணும். जो भी मनुष्य हमसे बर्ताव करते हैं पूरे मन से उन्हें क्षमा करना चाहिए। மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. देखिए मांस किसी कार्य के लिए लायक नहीं है। ரோமர் 8:5-6 வாசிமா. रोमियो 8:5-6 पढ़िए। நேரங்கள வாசிட்டேன். அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப
அப்ப நம்ம எதை சிந்திக்கிறோம்? देखिए हम किसके बारे में सोचते हैं? நம்மால பிள்ளைகளை வர செய்ய முடியாது. देखिए हमारी इच्छा से परमेश्वर को हम ना लेकर आएंगे. கர்த்தருக்குள் வாங்கன்னு சொன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. परमेश्वर के अंदर आइए कर बोलेंगे तो वो नहीं आएंगे. ஒருவனை நான் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர் என்னிடத்தில் வரான். जो कोई को मैं नहीं बुलाएंगे तो वो मेरे पास नहीं आएगा कर அவர் शास्त्र இழுத்துக் कहते கொள்வார். हैं. நம்ம பிள்ளைகளை இழுத்துக் கொள்வார். परमेश्वर बच्चे को अपनाएंगे. ஏன்னா வசம் கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கோம். देखिए अंतिम दिनों में हम आए हैं. ஏன்னா நீ விசுவாசித்தா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். यदि तू विश्वास करेगा तो तू और तेरी घरानी उद्धार पाओगे. பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்கணும். लेकिन हमारे बच्चे को जो भी सिखा कर देना है वह हमें सिखा कर देना चाहिए. அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. लेकिन उसी को ही दोहराना नहीं चाहिए. பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे. இப்போ எதுக்கு நம்ம தியானம் பண்ணணும்னா क्यों हमें ध्यान करना चाहिए? வார்த்தையில வல்லமை இருக்குது. उसके वचन पर सामर्थ्य है. எவ்வளவு புயல்னாலும் அது அமர்ந்து போகும். कितना भी तूफान होने दीजिए वो थमाएगा. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரை அவர் இந்த அது என்ன சொல்வாங்க பார்த்துட்டு வர சொல்றாரு. दो लोगों को दो लोगों को யாருமா சொன்னா? थैंक यू. जासूसी करने के लिए देखने के लिए आए थे. எனக்கு மனசு भेजे थे. கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. आज मेरे हृदय बहुत காலையிலே ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணாங்க. तकलीफ में है. सुबह एक बुजुर्ग व्यक्ति फोन किए थे. எங்க பார்த்தாலும் வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள். देखिए जहाँ कहीं भी देखिए वेदनाएं और दुख है. ஆனா ஆண்டவர் வெறுமையாய் நம்மை அனுப்ப மாட்டார். लेकिन हमारे परमेश्वर हमें खाली हाथ नहीं भेजेंगे. வேவு பார்ப்பதற்கு ரெண்டு பேர் அனுப்பினாங்க. वहाँ जासूसी करने के लिए देखने के लिए परमेश्वर भेजे थे. போனாங்க. எங்க போனாங்க? लेकिन वह कहाँ गए थे? எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க. யோர்தானை கடந்துட்டாங்க. இப்ப யோர்தானில் உள்ள அந்த எரிகோ மக்கள் பூரா உள்ள கரைஞ்சு போச்சு. देखिए यर्दान पार होकर गए. वहाँ जेरिको शहर में गए. लेकिन जो भी எல்லாம் சொல்லுங்க. जेरिको में है उनकी हृदय पिघल गई हालेलुया. इस्राएली को बारे में सुनने के बाद. அப்ப எரிகோவுல யாருக்கு மட்டும் அந்த உள்ள சோர்ந்து போகல? देखिए யாருக்கு மட்டும் சோர்ந்து போகல? जेरिको में किसका हृदय पिघलने गया? அல்லேலூயா. हालेलुया. அவங்களுக்கு பேர் என்ன எழுதிருக்கு? उनके नाम के बाद क्या लिखा है? ஏசின்னு எழுதிருக்கு. वैश्या कर लिखा है. ஆனா விசுவாச வீரர் பட்டியல அவங்க பேர் வந்திருக்கு. लेकिन विश्वास की वीरता की पट्टी पर उनके नाम लिखा है. ரெண்டு பேர்ல ஒருவர் யாரு? दोनों व्यक्ति में कौन पहला कौन है? நோ सलमोन. யார் சொன்னா? सेल्विया था. நீங்களா சொன்னீங்க. உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. उनके लिए एक नाम है. அல்லேலூயா. हालेलुया. சல்மோன் எப்படி தெரியும்? सलमोन कर कैसे जानते हैं? அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. मत्ती पहला अध्याय 5वां वचन को पढ़िए. मत्ती पहला அதிகாரம் 5. 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். யார் ராகாவினிடத்தில். அப்ப யார் போயிருக்கா? சல்மோன் போயிருக்காங்க. देखिए यहाँ अच्छे से लिखा है कि सलमोन कहाँ है करके. சல்மோன் அவருடைய விசுவாச வார்த்தைகளினால அந்த அம்மா கவர்ந்து கொண்டாங்க. सलमोन की विश्वास के वचन से राहाब को उसने இவங்க அங்க போறாங்க. यहाँ गए था. ராஜா ஆள் அனுப்புதாரு. राजा व्यक्तियों को भेजते हैं. இங்க வந்தாங்களான்னு यहाँ आए कर राहाब के घर पर भेजते தைரியமா हैं. போய் சொல்றாங்க. वो निडर होकर झूठ बोलती है. வந்தாங்க நான் போயிட்டாங்க. आए थे लेकिन निकल गए. நீங்க தேடுங்க आप उन्हें ढूंढिए. அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க தேட போயிட்டாங்க. ऐसे राहाब उन्हें बताकर भेज देती है. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க சொல்றாங்க. इन दोनों के बाद वो कहती है. 2ஆம் அதிகாரம் योशुआ 2वां अधिकार 11ஆம் வசனம் வாசிமா. योशुआ 2वां अध्याय 11वां वचन. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எப்படி எரிகோ பட்டணத்துல எல்லாரும் இருக்காங்க. देखिए एरिको की शहर में कई लोग हैं. அவங்க ஒருத்தரும் விசுவாசிக்கல. कोई भी विश्वास नहीं किए. சகோதரி மட்டும் சொல்றாங்க. केवल ये स्त्री कहती है பூமியிலும் உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். यहोवा ऊपर के आकाश और नीचे की पृथ्वी का परमेश्वर है कर कहती है. நான் உங்களுக்கு தயவு செய்வேன்.
मैं तुम्हें दया जताती இந்த हूँ, ஜனங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிட்டு लेकिन हमारे हृदय, लोगों की हृदय पिघल चुकी है। இந்த தேசத்தை உங்களுக்கு தந்துட்டாரு. हमारे देश को आपके पास सौंपा நான் गया உங்களுக்கு है। தயவு பண்ணுவேன். मैं तुम्हें दया दिखाती हूँ। எனக்கு அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. तुम लोगों भी मेरे माता पिता और माई बहन के लिए भी दया दिखाना चाहिए। அவங்களும் சரின்ட்டாங்க. ஜன்னல்ல சோப்பு கயிறு இறக்கி விட்ட கயிறு நீ கட்டிடு. वो भी हाँ करने लगे और जो खिड़की में लाल रस्सी जो बांधी था उसी से नीचे उतारा दिया। 7 நாள் இந்த ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஒரு தடவை 2 தடவை நமக்கு தெரியும், நேரம் இல்ல. ये संभावना को हम जानते हैं कि 7 दिन, पहला दिन 1 बार, दूसरा दिन 2 बार वैसे घूमते हैं। நீங்க அமைதியா இருங்க. 7ஆம் நாள் நான் சொல்லும்போது தான் ஆர்ப்பரிக்கணும். धीरज से रहो। 7वां दिन जब मैं कहूँगा जब ही चिल्लाना चाहिए कर நம்ம कर। சும்மா விட மாட்டாரு அவரு. हमें परमेश्वर ऐसे ही नहीं छोड़ेंगे। அவரின் காரியம் நமக்கு நல்லாவே இருக்காது. देखिए हमारी समस्या जो भी है हमारे लिए अच्छी नहीं है। நம்ம வேதனை அவர் அறிகிறார். हमारी वेदना को परमेश्वर जानते हैं। வேதனையோடு விடுகிற தேவன் கிடையாது. हमें ऐसी वेदना के साथ छोड़ने वाला परमेश्वर, காயப்படுகிறவர், காயப்படுத்தி காய वो கட்டுகிறவர். गाँव कर कर गाँव को बांधने वाला परमेश्वर। நமக்கு விசுவாசம் வேணுமே. लेकिन हमारे अंदर विश्वास होना ராகாப் चाहिए। விசுவாசிச்சாங்க. राहाब माँ जी विश्वास की, விசுவாச பட்டியல அவங்களும் வந்திருக்காங்க. विश्वास की उस पट्टी पर அவர் उनके नाम பாவத்தை भी आए। பார்க்கிறது இல்லை, விசுவாசத்தை பார்க்கிறார். वो पापों को न देखता, विश्वास को देखता है। அவருடைய பலத்த கரத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்றாரு. उसके बड़ी हाथों को देखना है कर कर परमेश्वर चाहते हैं। அவருடைய பலத்த கரம் நம்மை நடத்தும். उनकी महान हाथ हमें चलाएगी। நம்ம வெக்கத்துக்கு பதிலாக நமக்கு சந்தோஷத்தை தருவார். हमारी लज्जित के बदले शांति को, खुशी को देंगे। இந்த மாதிரி ஜெயிச்சாங்க. वैसे वो विजय हुए। அவங்க எல்லாருக்கும் 31 ராஜாக்களை ஜெயித்து வெற்றி பெற்றுட்டாங்க. 31 राजाओं से विजय हुए। அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் என் வீட்டாரும் நாங்க கர்த்தரை சேவிப்போம், நீங்க யாரை சேவிப்பீங்க? योशुआ कहने लगे कि मैं और अपने घराना परमेश्वर को सेवा करूंगा, आप लोग किसी सेवा करने वाले। எனக்கும் உங்களுக்கும் வருது. वही प्रश्न मेरे लिए और आपके लिए आती है। நம்ம மாம்சத்துல கவலைப்படக்கூடாது. देखिए शरीर मांस में हम चिंता नहीं उठाना चाहिए। சுவிசேஷத்தை அறிவிக்கும். देखिए हम कितने साल सुसमाचार को फैलाते எத்தனையோ हैं, காரியத்தை நானும் கடந்து வந்திருக்கேன். कितने कार्यों को मैं भी पार होकर आई हूँ। முடிவு எனக்கும் உங்களுக்கும் சமாதானம். मेरे लिए और आपके लिए शांति ही अंत है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வந்தாலும் முறுமுறுக்க கூடாது. देखिए इजराइल लोग कुछ भी कार्य होने दीजिए, हमें गुड़गुड़ाना नहीं चाहिए। நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. हमारे लिए लिखकर छोड़ा है। ஆண்டவர் சொன்னாங்க, உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி. परमेश्वर ने कहा कि तुम्हें मैं कानान देश को दूंगा कर कर। இந்த 12 பிரபுக்கள்ல 10 பேர் சொன்னாங்க முடியாதுன்னு ये சொன்னாங்க. 12 प्रभु में से 10 प्रभु कहने लगे नहीं होगा कर कर। சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். वो जो बोलता होगा और आज्ञा में वो रुकेगी। நமக்கு சிந்தனைக்கு எட்டாததை அவர் செய்வார். हमारी सोच में न आने वाले कार्य को परमेश्वर करेंगे। அவர் பெரிய காரியத்துல உயர்த்துவாரு. देखिए छोटे कार्य होने दीजिए, लेकिन परमेश्वर அவர் महान நம்மை कार्य करेंगे। தாழ்த்துகிறவர் இல்லை. वह हमें नीचे नहीं करेंगे। நாம் தாழ்மைப்படும்போது அவர் உயர்த்துவாரு. हम दीन होते समय परमेश्वर हमें उन्नति देंगे। அல்லேலூயா, அல்லேலூயா। அதே மாதிரி எஸ்தர் காலத்துல देखिए एस्तर राजाती के दिनों में, ஜெயமாயிட்டு. அல்லேலூயா, हालेलुया। அப்போ எஸ்தர் நாட்கள்ல एस्तर के दिनों में அகாஸ்வேர் ராஜா अहासवे राजा 127 நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருக்காரு. 127 राज्यों के लिए राजा चक्रवर्ती है। அவருடைய 3வது வருஷத்துல அவருடைய ஐஸ்வர்யம், மேன்மையும், மகத்துவத்தையும் கொண்டாடுறாரு. तीसरा साल पर अपनी राजधानी और अपनी उन्नति को वो मनाता है। எவ்வளவு நாளுக்கு கொண்டாடினாரு? कितनों दिनों तक मनाया गया था वो उत्सव? பிரைஸ் யார் சொன்னா? राजधानी 150 हम 127 தப்பு. யார் சொன்னா? 150 80 180 அப்ப யார் சொன்னான்னு தெரியாத அவளும் சொன்னா. அப்ப ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க। ஷேர் பண்ணி கொடுக்கணும். ये दोनों को इनाम देना சரி, है। சொன்னீங்களா? 127 சொன்னாங்க। 180 நாள் கொண்டாடுங்க. 180 दिनों तक वो मनाए थे। நீங்க பிரைஸ் வாங்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போடணும். முன்னன்னைக்கு உங்களுக்கு பிரைஸ் வாங்க வசந்த ஜெயந்திக்கெல்லாம் ஆப்ஷன் போடணும். பிரைஸ் வாங்கலல என்ன? वांगले அல்லேலூயா.
இருந்தாலும் நம்மளை நோக்கி கடந்து வரதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு முண்டை கண்ண வச்சு அலையிலையா ஓடிடாதுங்க. நம்ம ஜபம் முடிஞ்சோன்னே எடுத்துறேன். ஜபம் முடியறதுக்கு जो भी முன்னாடி उत्तर दिए थे नहीं भागिए, आपके लिए इनाम है। அப்போ பாருங்களேன், देखिए ना, மாசமா கொண்டாடுது அது. 6 महीनों तक उत्सव मनाते அந்த அம்மா हैं। மகாரூபவதி வஸ்தி, उस रानी, पहली रानी महारूपवती थी बस्ती। அவங்களும் 7 நாள் கொண்டாடுதாங்க. वो भी 7 दिन अपने यहाँ मनाती है, விருந்து கொண்டாடுதாங்க. दावत देती है। அவங்க பெண்களுக்கு கொண்டாடுதாங்க. वो महिलाओं के लिए दावत देती है। 7ஆவது நாள் இந்த ராஜா குடிச்சு வெறிச்சு அவருடைய அழகு அவரை பிரமிக்க வைக்குது. देखिए 7वां दिन राजा पूरे नशा में थी और बस्ती की खूबसूरती उन्हें याद दिलाती है। 7 பிரதானிகளை அனுப்பி 7 प्रधानों को बेचकर ராஜாத்திய கிரீடத்தை சுட்டி என் முன்னால என் பிரபுக்கள் முன்னால வரணும்னு சொல்லி कहते हैं कि रानी को अपने मुकुट पहनकर मेरे सामने आकर खड़े होने के लिए कहो कर कर। ராஜா சொல்லி கேட்க முடியல. लेकिन वो राजा की बात पर नहीं आई। சொல்றாரு, राजा कहते हैं ना, கேட்கல. वो नहीं आई। என்ன செய்யணும்னு கேட்டாரு. और राजा पूछते कि क्या करना है इसे। 7 பிரதானில மெஹ்மான் சொல்றாரு, 7 प्रधानों में मेहमान कहता है, இப்படி இருந்தா நம்ம நாட்டுல உள்ளவங்க பூரா கடவுள் மதிக்க மாட்டாங்க. यदि रानी ऐसी रहेगी तो हमारी प्रजा हमें आज्ञा नहीं करेंगे। வஸ்தி ராணில இருந்து எடுத்துறணும். बस्ती को रानी की पद से नीचे उतारना है कर कर। அவங்கள மாதிரி ஒரு உத்தமி உங்களுக்கு தேடணும். लेकिन उन्हीं के समान एक अच्छी रानी को ढूंढना है कर कर। அல்லேலூயா, हालेलुया। சரின்ட்டாரு. लेकिन राजा कहने लगे சட்டை हाँ कर कर। வஸ்தி போயிட்டாங்க. वैसे ही आज्ञा निकल आया, लेकिन बस्ती उनके पद में से उतरा गई। இந்த வஸ்தியை சேர்ந்தவங்க 2 பேர் கொலைக்கு பார்ப்பாங்க. लेकिन इस बस्ती रानी के 2 लोग राजा को हत्या करने के लिए चाहते हैं। இப்படி இருக்கும்போது ऐसे होते समय நிறைய பெண்களை கூப்பிடுறாங்க. அதில் செலக்ட் பண்ணது அந்த செலக்ட் பண்ணதை அந்த பிரதானி கண்ணிலே எஸ்தருக்கு தயவு. ऐसी कई कुंवारियों को चुन लेते हैं, लेकिन उसमें से एस्तर को जो चुनते हैं उनकी नजरों में दया मिला। ராஜாத்திய போன பிறகும் அவங்க அண்ணின்னு சொல்லி தான் கேட்டாங்க. राजा थी और राजा रानी होने के बाद भी वह अपने बड़े भाई की आज्ञा करती है। ராஜாத்திய செலக்ட் பண்ணியாச்சு. वहाँ रानी के तौर पर सेलेक्ट किया गया। ஆனா அவங்க 2 பேர் சேர்ந்து கொல்ல போறாங்க ராஜாவை. तभी बस्ती के 2 लोग यहाँ राजा को घात करने आते உங்களுக்கு हैं। எல்லாமே தெரியும். आप सब ये அதுல जानते நம்ம हैं। கற்றுக்கொள்ள வேண்டியது. इसे हमें क्या सीख मिलती है। அவர் நம்மை கண்ணின் மணி போல் பார்த்துட்டு இருக்காரு. देखिए परमेश्वर हमें आंखों की पुतली की समान रक्षा நம்ம करते हैं। காரியத்தை மாறுதலாக அவர் மாற்றுவார். हमारे कार्य को परमेश्वर बदलते देते हैं। हालेलुया, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த 2 பேர் போனது மொர்தெகாய் பார்த்து எஸ்தர் மொர்தெகாய் பேர்ல சொல்றாங்க. देखिए मुर्देगाई इसको जान लेता है और मुर्देगाई के नाम पर एस्तर को बताते அது हैं। முடிஞ்சாச்சு. वो हो गया। திடீர்னு ஆமான்ங்க ஒருத்தனை பெரியவன் ஆக்கிறார் இந்த ராஜா. अचानक राजा आमान व्यक्ति को बड़ा करते हैं, महान करते हैं। அவன் எல்லாம் சொன்னாலும் அதை கேட்பாரு. जो भी आमान कहते हैं राजा उनकी बात पर आते இந்த हैं। ராஜா சொன்னாரு, இந்த ஆமானுக்கு எல்லாரும் வணங்கணும். देखिए राजा कहने लगे कि इस आमान को सभी को नमन करना है। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்க முடியாத சம்பவம் நடக்கும். देखिए हमारी जिंदगी में, हमारी सोच में ना आने वाली என் चीजें வாழ்க்கையில होती பூரா है। அப்படித்தான் நடந்தது. मेरी जिंदगी में वैसी कार्य होने लगा। ஆனா அழுவே, ஆனா மனரம்யமா ஏற்றுக்கொள்வேன். मैं बहुत रोती थी, वह पूरे मन से अपनाती थी। என்ன டைஜஸ்ட் ஆகாது. वह हजम नहीं होता था। நம்ம எவ்வளவு அன்பா இருக்கோமோ அவங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில வந்தது சொல்லிட்டு இருக்கேன் நான். देखिए जो भी मेरी जिंदगी में मैंने गुजरा उसी के बारे में बताती हूँ। இப்போ ராஜாத்தி ஆயாச்சு. அதுக்கு பிறகு ராஜா இந்த அம்மாவை பார்க்கவே இல்லை. देखिए ये तो रानी बन चुकी है एस्तर, लेकिन राजा इन्हें नहीं देखे। இந்த மொர்தெகாய் ஆமான வணங்கவே இல்லை. इस मुर्देगाय आमान को नमन नहीं किया। ஆமானுக்கு ரொம்ப கோபம். நிறைய காரியம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. तब आमान को बहुत गुस्सा आने लगा। எல்லாருக்குமே தெரியும். हम सब इस कार्य को जानते हैं। அப்போ இந்த மொர்தெகாயை மாத்திரம் கொல்லக்கூடாது, ஜனத்தையே கொல்லணும். எப்படி तब இருக்கு? आमान सोचता है कि केवल इस मुर्देगाय को नहीं मारना है, इसकी पूरे நன்மையை யோசிக்கிறவர்கள் पूरे जाति को मारना है। சத்தியமும் கிடைக்கும். जो भी भलाई सोचता है उसके लिए अनुग्रह और कृपा होती है। நீதிமொழிகள் 14:22. नीति वचन 14:22। தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ.
जो भी बुराई सोचते हैं वो गिरते हैं, लेकिन இதுவும் சத்தியமும். जो भी भलाई सोचते हैं उनके लिए कृपा और अनुग्रह होती है। அப்போ அவனுக்கு பூரா அந்த ஜனனே கொள்ளணும், அவனுக்கு அவ்வளவு பெருமை. देखिए हामान सोचता है कि पूरी इसकी जात को ही मार मिटना है। அப்போ அந்த மாசத்துல முதல் மாசம் சீட்டு போடணும். देखिए उस पहले महीना पर चिट्ठी डालते हैं। அது 12வது மாதம் 3ஆம் தேதிக்கு வருது. उस 13ஆம் चिट्ठी தேதி. पर 12 महीने पर 13 दिन निकलती है। அப்போ அதுல उसमें ராஜாட்ட சொல்லுதான், राजा के पास बताता है, ராஜா உங்க நாட்டுல ஒரு விதமான ஜனங்கள் இருக்காங்க. ए राजा तेरी प्रजा पर एक अलग तरह की जाति ராஜா है। சொல்ல கேட்க மாட்டாங்க. राजा उसमें नहीं आते இப்படி हैं, விட்டுட்டு இருக்க கூடாது. लेकिन राजा वो लोग आपकी बात पर नहीं आते, इन्हें ऐसे ही छोड़ना नहीं चाहिए। நான் 10,000 வெள்ளி தாரேன், मैं 10,000 चांदी का सिक्का देता हूँ, இந்த ஜனங்கள் எல்லாம் கொல்லணும். इस सभी लोगों को मारना है। நீ உனக்குள்ளத வச்சுக்க, நீ நினைச்சபடி சொல்லுன்னு சொல்லிட்டு. लेकिन राजा उन्हें उत्तर देते, तेरा चांदी तू ही रखना, लेकिन तू जैसा बोलता है वैसे ही कर लेना कर कर। முத்திரமத்தை வச்சு சொல்லியாச்சு. 127 நாடுகளுக்கும் யூதரை 12வது மாசம் 13ஆம் தேதி சங்கரிக்கணும் அப்படின்னு. देखिए उनकी अंगूठी को भी परमेश्वर दिए थे और एक तारीख लगाकर बोल दिए कि सभी को तू मार देना कर कर। ராஜாவும் ஆமானும் குடிக்க போயிட்டாங்க. சூசான் அரண்மனை கலங்குது. எங்க देखिए கலங்குது? सूसान की राजमहल कलंकित होता है, तब राजा और वो आमान पीने के लिए निकल पड़े। நானும் நீங்களும் கலங்கி வந்திருக்கலாம். देखिए आज और आप कई लोग दुख में आ அது सकते हैं, கலக்கம் அல்ல, लेकिन वो हमारे लिए कलंकित नहीं ला அவன் सकती है। மெய்யான திராட்சை செடி. वह सच्चा दाखलता நம்ம है। அவருடைய கொடிகள். हम उनके நம்ம கனி தரும்படிக்கு அவர் சுத்தம் பண்ணிட்டார். लेकिन हम उनके डालियां हैं, हम उनमें फल देना अवश्य है। நம்ம முதற் பலன் ஆக வேண்டும். हम तो पहलावट होना चाहिए, நம்ம இரண்டாவது பலன் வேண்டவே வேண்டாம். दूसरा हमें नहीं चाहिए। ஒருவன் என் பின்ன வரணும்னா அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு சிரித்த முகமாய் வரணும், அழுத यदि முகமாய் मेरे पीछे होना चाहते हैं तो अपने अपने क्रूस उठाकर मेरे पीछे हंसी के साथ आना உங்க चाहिए। முன்னால நான் நிக்க முடியாது. देखिए आपके सामने में खड़ी नहीं रह सकती हूँ। அவருடைய இரக்கம், उनकी நான் कृपा, வந்திருக்கேன். उनकी अनुग्रह से मैं यहाँ आई हूँ। பலவிதமான காரியங்கள் कई तरह की समस्या நான் சுமக்க போறதில்ல. मैं नहीं उठाने वाली ஆனா हूँ, என் வீட்டுல நான் செல்ல பிள்ளை. लेकिन मेरे पिता के घर में मैं लाडली கணவருக்கு थी, நான் அப்படிதான். मेरे पति के लिए मैं वैसी ஆனா हूँ, பிரச்சனைகளை என்னை சும்மா விடல. लेकिन समस्या मुझे ऐसे ही नहीं छोड़ा। கல்பவாக்கு वो मुझे निकालने के लिए सोचती है, முடியாது. நம்ம வசனம் நமக்குள்ள இருக்கு. लेकिन उसे वह निकाल नहीं पाएगा। நம்ம लेकिन ஒவ்வொருவரும் வீறு கொண்டு எழ வேண்டும். हम सबको वीरता के समान उठना है। விசுவாசத்துக்கு, किसके लिए? विश्वास के लिए। விசுவாச வீரர் பட்டியல நம்ம பேரும் வரணும். विश्वास की वीरता की पट्टी में हमारी नाम भी आना கோழைகள் चाहिए। வர முடியாது. कायर नहीं आ पाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த எஸ்தர் ராஜா குலத்தை அழிக்கிறதுக்கு அவன் சட்டம் போட்டுட்டான். देखिए एस्तर रानी की पूरे कुल को मिटाने के लिए उसने आज्ञा ரொம்ப परमेश्वर சொல்ல நேரம் இல்ல. राजा से ले लिया। இப்போ எஸ்தர் போ சொல்றாங்க. अभी एस्तर को जाने के लिए कहते அவர் हैं, கூப்பிட்டா நான் போவேன். அவர் சொன்னாதான் நான் போகணும், இல்லைன்னா செத்து लेकिन போகணும். राजा के बुलावट के बिना यदि मैं जाऊंगी तो मैं मर जाऊंगी। உனக்கு ராஜபெண்ணே கிடைச்சிருக்குது. तेरे लिए ये ऊंचा पद நீ मिला போய்தான் है, ஆகணும். நான் செத்தாலும் சரி போறேன். நீங்க எல்லா யூதர்களும் எனக்காக 3 நாள் तुझे உபவாசம் இருங்க. जाना ही होगा, तेरे लिए ये पद मिला है। करके रानी कहती है कि मेरे लिए आप सब நம்ம उपवास रखो। பிரச்சனைக்கு நம்ம தாழ்த்தி நம்ம அந்தரங்கத்துல ஜெபம் பண்ண வேண்டும். देखिए हमारी समस्या में गुप्त में अंतरंग में परमेश्वर के साथ प्रार्थना करना மனுஷன் है। நம்ம காரியத்தை மடக்காட கூடாது. मनुष्य के पास अपने मुकदमा नहीं அது लड़ना चाहिए, பரத்திலிருந்து வரணும். वो स्वर्ग से आना நம்ம चाहिए, சிந்தையிலிருந்து வரக்கூடாது. हमारी सोच में से नहीं आना चाहिए। இப்போ இந்த உபவாசம் வந்து 3ஆவது நாள் போறாங்க. देखिए उपवास पकड़कर तीसरे दिन जाती है, அவர் பொறுமண்டத்துல இருக்காரு. वो परमेश्वर दिसमन राजा वहाँ बैठा है। எஸ்தரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். एस्तर को देखते हुए बहुत खुश होने எஸ்தர் लगे। ராஜாக்கு உனக்கு என்ன வேணும்? एस्तर रानी तुझे क्या चाहिए कर நம்ம राजा பார்த்து खुद पूछते हैं। சொல்றாரு. நம்ம காரியங்கள் கண்ணீரோடு ஏற்று வந்திருக்கோம். देखिए हमें भी परमेश्वर उसी के समान पूछते हैं, तुम्हें क्या चाहते हैं। ராஜாத்தின்னு சொல்றாரு. मुझे और आपको देखकर परमेश्वर कहती है कि ये राजकुमारियां, ராஜ்யத்துல பாடு கேட்டான்னு பாரு. तू राज्य में आधा पूछेगी तो भी मैं तुझे दूध दे दूंगा। நீங்களும் ஆமானும் வரணும். तुझे आपको भी और आमान को आना है। நான் செய்கிற விருந்துக்கு जो भी मैं दावत रखती हूँ आपको आना है। போனாங்க.
ये वहां जाने लगे। ராஜாத்திட்ட கேட்டாங்க, சொல்லல. रानी से पूछने लगे लेकिन रानी नहीं बताए। நான் நாளைக்கு சொல்லுதேன், कल बताऊंगी। நாளைக்கு 2 பேரும் வாங்க. कल भी आप दोनों आइए। இவருக்கு ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். आमान को बहुत खुश होने लगा। வீட்டுல போய் சொல்றாரு, अपने घर पर जाकर बताता है। இந்த மொர்தேகாய்க்கு அப்ப 50 முழத்தில் கட்டலைங்க. நான் ரொம்ப சொல்லல, ஷார்ட்டா சொல்றேன். मुर्दाई के लिए 5 लंबाई क्रूस की 50 முழம். நான் என்ன சொன்னேன்? 50 नहीं चलना। 50 முழம். फांसी लगाने के लिए 50 फुट खंबा खड़ा कर दिया है। வச்சுட்டு ராஜாட்ட வந்து கேட்கறதுக்கு வாரான். वो खड़ा कर राजा से पूछने आता है। ராஜாவுக்கு தூக்கம் வரல. राजा को नींद नहीं आई। ராஜாத்தி நம்ம கூட்டா क्यों रानी हमें बुलाई थी? நாளைக்கெல்லாம் சொல்றேன்னா कल ही बताऊंगी कर कर बता दी। வாசி எனக்கு சொன்னாரு. और इतिहास को पढ़ना कर बोलने लगे। வாஸ்தான். वो पढ़ने लगा। அப்படி ராஜாவை 2 பேரும் வர்மா வச்சு கொல்ல பார்த்தாங்க. राजा को हत्या करने के लिए 2 लोग सोचे थे। மொர்தேகாயால காப்பாற்றப்பட்டாங்க. मुर्देखाई से वो रक्षा पाए। என்னதான் செய்யப்பட்டதான்னு उन दोनों के लिए कुछ कार्य किया क्या? नहीं, कुछ भी नहीं किया। இது யாரு? अभी आगे कौन खड़ा आमान कर पूछते? आमान आमान खड़ा खड़ा है, उसे बुलाइए अंदर। ராஜா விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? राजा आदर करने वाले मनुष्य को क्या करना चाहिए? நம்மள தானே சொல்வாரு. आमान सोचने लगा कि राजा तो मुझे ही कहेंगे। எல்லாம் போடணும், குதிரையில வச்சுட்டு போகணும். राजा की सभी दाहिना पहना है और उनकी घोड़ा पर सवार करना है। ராஜா கணவனுங்கிற மனுஷன் இப்படிதான் இருப்பான். और वहाँ बुलाना चाहिए, बोलना चाहिए कि राजा आदर करने वाले मनुष्य को ऐसे ही कार्य करना चाहिए कर कर। முக்காடு போட்டு வீட்டுக்கு போயிட்டான். वो घूंघट डालकर अपना मुंह छुपाकर घर पर गया। மனைவி எப்ப 5 நிமிஷம் தானே இருக்கு, ஒரு சாப்டர் தான் முடிச்சிருக்கோங்க. இல்லையே அவங்க மனைவி ஆலோசனைக்காரர் என்ன சொல்றாங்க? लेकिन उतनी उसकी पत्नी और उनके सहायक देने वाले क्या करते हैं? மொர்தேகாய் யூதர்கள் மனைவி தோற்று போயிரு. यदि मुर्देखाई यहूदिया का गुल है तो आप तो उन्हें पराजय हो जाएगी। நானும் நீங்களும் யூதர்களும். मैं और आप यहूदी है, நமக்கு எதிர்த்து யாரும் நிக்க முடியாது. हमारे विरुद्ध कोई खड़ा नहीं हो पाएगा। எங்க போறோம்? हम उन्हें छोड़कर कहाँ जाएंगे? वह करेंगे। அப்போ பாருங்க, ராஜாத்தி காரியம் மாறுது. நீ ரொம்ப சொல்லல, காரியம் மாறுதலாக देखिए यहाँ रानी की कार्य उलट हो गया। நம்ம தேவையும் காரியம் மாறுதலாம் முடியும். देखिए हमारी समस्या भी ऐसा उल्टा होगी। நம்ம சோர்ந்து போக கூடாது. हमें तपना नहीं चाहिए। எஸ்தர் ராஜாத்திக்கு காரியம் மாறுதலாம் நடந்தது. நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ऐसे रानी की कार्य विजय हुआ, ऐसे मेरे कार्य और आपके कार्य में विजय होगा। ஆகார் மார்த்தாள் மரியாள்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். देखिए हजीरा मार्ता मरियम के बारे में कहना चाहती थी। ஆகாருக்கு சீமான் மனைவி ஆனோடனே அவள் பெருமை வந்துச்சு. देखिए अजीरा के अंदर घमंड आ गई क्योंकि वो अब्राहम की पत्नी बन गई कर நாச்சியார அற்பமா பார்த்தா. और अपनी मालकिन को वो तुच्छ जाने लगे। ஆகாரோட சண்டை போட்டாங்க. सारा माँ अब्राहम से झगड़ने लगे। உங்களை சும்மா விட முடியாது. परमेश्वर आपको ऐसे ही नहीं छोड़ेंगे। அனுப்பிவிட உன் கையில விட்டுட்டேன். तेरी गुलाम स्त्री तेरे हाथों पर है அம்மா कर பாருங்க என்ன கடுமையா நடத்துனாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ देखिए सारा माँ उन्हें बहुत तकलीफ देती है तो अजीरा वहाँ से बाहर निकली। மனாந்தரத்துல அழுதுட்டு இருக்காங்க. रेगिस्तान में वो रो फिरी। ஆண்டவர் சொல்றாரு, உன் நாச்சியார்ட்ட என்ன செய்யி? देखिए अपने मालिक को आधीन रहना कर कर। நம்ம வசனத்துக்கு தான் அடங்கணும், எந்த மனுஷனுக்கும் அடங்க வேண்டாம். देखिए वचन की आधीन रहना चाहिए, किसी मनुष्य की आधीन रहना अवश्य नहीं है। 76 வயசுல அவருக்கு இவர் பிறக்காரு. देखिए 76 में उनकी ईसाक इस्माइल जन्म देता है, ईसा जन्म लेता है। அவருக்கு 13 வயசு முடிஞ்சிட்டு. उन्हें लिए 13 इस्माइल के लिए 13 उम्र हो गया। 14 வயசு நடக்கு. 14 उम्र हो रहा है। இப்ப சாரால கடவுள் நினைத்திருந்தாரு. लेकिन सारा माँ जी को परमेश्वर याद करते हैं। वो अभी एक पुत्र जनती है ஈசாக்குன்னு பேர் விடுதாங்க। और उनके लिए ईसाक नाम देते हैं। இப்ப பால் மறந்த உடனே அவங்க கொண்டாடுறாங்க. दूध बोलते हैं, उन्हें वो उत्सव मनाते हैं। அப்ப இந்த ஆகார் பெற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட பால் 5 வருஷமா கொடுத்துருப்பாங்க. நம்ம 3 வருஷம் போடுவோம். देखिए लगभग 5 साल कहते हैं, लेकिन 3 साल हम डालेंगे। 14 17 வயசாயிட்டு 14 और 3 17 उम्र हो गया। 17 उम्र हो गया इस्माइल இப்ப இந்த को। பையன் கேலி பண்ணுதான். लेकिन इस्माइल उसे टट्टा उड़ाता है। क्या बोलते பெற்ற மகன் சொல்லி இருப்பான். बुढ़िया जन्म दी बच्चा कर कर बोला रहेगा। சாராளுக்கு இது கேட்டுட்டு सारा के कान पर ये आ पड़ा, इसमें சுதந்திரம் கிடையாது. मेरे बच्चे कोई स्वतंत्रता मिलना चाहिए इस्माइल को नहीं कर कर, தள்ளிடும். इसे अलग कर दीजिए। அர்த்தமாயிடுச்சு.
लेकिन अब्राहम की चिंता आने लगा நான் சொல்லி முடிச்சிட்டேன். மார்த்தாள் மரியாள் சொல்ல மாட்டேன். அப்போ இந்த தள்ளிருங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கு इन्हें வேலைப்படல. ढकल दीजिए कर कर बोलने लगे तो अब्राहम को वेदना हुआ। ஆண்டவர் சும்மா இருந்தாரா? परमेश्वर ऐसी थे அவர் क्या? பேசிக்கிறதே. वो बातें करने वाला, பேசினாரு. बातें किए। நீ கவலைப்படாத. तू चिंता मत उठाना, ஈசாக்கு தான் உனக்கு சுதந்திரவாளி. ईसाक ही तेरा वंश है, स्वतंत्र वाला। உன் வித்து. इस्राएल तेरा बीज है, அவனும் इस्माइल तेरा बीज है, वो भी आशीष रहेगा। உங்களுக்கு பயம் இல்லை. நம்ம பிள்ளை கடவுள் பார்த்துக்கிடுவாரு. सोचने लगा कि मेरे पुत्र को परमेश्वर देख लेंगे। ஒரு துருத்தி தண்ணியும் एक कपड़ा पानी दिए சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாரு. और भोजन भी देकर, एक थैली में पानी और भोजन भी देकर भेजने लगे। விசுவாசிச்சாரு. वो वचन को विश्वास किए। ஒரு மகன் துடிச்சாரு மனசு. देखिए उनकी हृदय तड़पने लगी बेटे के बारे में, அப்படி கீழ்ப்படிந்தார். लेकिन परमेश्वर की बात में वैसे ही आने लगे। அவனும் இப்போ நீ பாருங்க ஐஸ்வர்யவானா இருக்காங்க. अब देखिए वह भी अभी धनी है, நம்மையும் மாற்றுவார். हमें भी धनी बनाएंगे। போறதில்ல. நம்ம எண்ணங்களுக்கு மேலாக அவர் உயர்த்துவாரு. हमारी सोच से बढ़कर परमेश्वर महान कार्य करते हैं। விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. लेकिन विश्वास में दृढ़ रहना चाहिए, नहीं थकना चाहिए। நான் சோர்ந்து அழுதுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை பலம் கொண்டு திடமனதாருன்னு எனக்கு நேராக வந்தது. लेकिन ये वचन जब मैं रो रही थी तभी यह वचन मेरे अंदर आया था। எனக்கு வந்தது எனக்கும் உங்களுக்கும் நான் வச்சிருக்கேன். जो भी वचन मेरे लिए आया था, मेरे लिए और आपके लिए मैं यहाँ रखी हूँ। விசுவாசத்தால் எடுத்துக்கொள்வோம். विश्वास से उसे अपनाइए, அப்படிப்பட்ட கிருபை தேவன் தருவார். वैसे विश्वास को परमेश्वर देंगे।